நீலகிரி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை செய்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணவர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. ஒன்றிய அரசு, ஒன்றிய பாஜக அரசு, பாஜகவுக்கு தமிழ்நாடுனால பிடிக்காது. மோடி வெறும் தேர்தல் காலத்தில் மட்டும்தான் வருவார். இங்க எப்பயாவது வந்து எட்டி பார்த்தாராமா? எதுக்காவது தமிழ்நாட்டுக்கு வந்தாரா? 10 வருஷத்துல கோவிட் வந்துச்சுல்ல, கிட்டத்தட்ட 6 மாசம் நீங்க அத்தனை பேரும் வீட்டுல இருந்தீங்க. எல்லாரும் சிறையில இருந்த மாதிரி வீட்டுல இருக்க சொன்னார். என்ன சொன்னாரு? எல்லாரும் வீட்டை பூட்டிக்கோங்க, யாரும் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது, எந்த கடையும் திறக்க கூடாது, யாரும் வேலைக்கு போக கூடாது சொன்னாரம்மா. இழப்பீடு தொகை ஏதாவது கொடுத்தாரா? நம்ம மருந்து கேட்டோமா, ஊசி கேட்டோம், அது கூட கொடுக்கல. ஆனா நம்ம தலைவர் என்ன பண்ணாரு? கோவிட் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக ஊசி போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு உள்ள போய், கோவிட் வார்டுக்குள்ள போய் அங்க சரியான மருத்துவமனை பார்க்கப்படுதா, மருத்துவம் கொடுக்கப்படுதான்னு ஆய்வு செஞ்ச இந்தியாவிலே ஒரே தைரியமான முதலமைச்சர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் தான். அதே மாதிரி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு, ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆகுதுமா, ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. முதல் 4-5 மாசம் கோவிடோடய போராடணும். கோவிடை ஒழிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதெல்லாம் செஞ்சோம். தலைவர் தான் முதல் ஊசி போட்டுக்கிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். வந்த பிறகு கடும் நிதி நெருக்கடி. ஆனா வந்த உடனே முதல் கையெழுத்து போட்டாரு. தேர்தல் அறிக்கையில சொன்ன வாக்குறுதி, பெட்ரோல் விலையை 3 ரூபாய் கம்மி பண்றேன்னு சொன்னார். பண்ணாரா இல்லையாரம்மா? முதல் கையெழுத்து போட்டார். அதே மாதிரி ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் கம்மி பண்றேன்னு சொல்லி கம்மி பண்ணாரா இல்லையாமா? அதே மாதிரி 3வது கையெழுத்து உங்களுக்கான கையெழுத்து, மகளிருக்கான கையெழுத்து. மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுக்கறேன்னு சொன்னாரே, ஓடுதாமா? நீங்க தான் இன்னைக்கு பஸ் ஓனரு. எங்க வேணுமோ ஏறிக்கிறீங்க, எங்க வேணுமோ இறங்கிறீங்க. இப்போ தமிழ்நாட்டில் இந்த மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலமா எத்தனை முறை நீங்க பயன்படுத்திருக்கீங்க தெரியுமா? மகளிர், நாங்க ஆண்கள்லாம் உங்ககிட்ட வந்து கிளாஸ் எடுத்துக்கணும், பாடம் எடுத்துக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.